அனைவருக்கும் வணக்கம். மகானின் மிகப்பெரிய சிக்கல் அவர்கள் சிரமப்படுவது எதனால் அப்படின்னா, மகானாக இருந்தாலும் சரி, ஒரு ஆன்மீக பாதையில் இருக்கும் ஒரு நல்ல மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சிக்கல் என்று வரும் ஒரே பிரச்சனை எது அப்படின்னு கேட்டிங்கன்னால், இந்த பசிக்கு உணவு கிடைக்காத ஒரு நிலைதான். அதனால தான் வள்ளலார் அணையா விளக்கை பற்ற வைத்து வடலூரில் இந்த சாதுக்களுக்கு உணவு போடுவதற்காக ஆரம்பித்தது. உணவில்லாதவர்களுக்கு உணவு போடுவதற்காக அந்த அணையா அடுப்பை அவர் ஆரம்பித்து வச்சார், அன்னதானம் போடுறத. இது ஏன் அப்படின்னால், என்னைப்போல் பல ஞானிகளும் மகான்களுக்கும் ஒரு பெரிய சிக்கலாக இருப்பது எதுவென்றால் இந்த உணவு தான். ஆகவே அந்த உணவை இங்கே அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணையா விளக்கை அவர் பற்ற வச்சார். இப்போ புத்தர் போல் சில பேர் எல்லாம் தர்மம் பிச்சாந்தின் பிச்சை எடுத்து சாப்பிட்ற ஒரு வழக்கம் உண்டு. அப்படி உணவை கேட்கும்போது ஒரு சிலர்கள் அவர்களை தவறாக பேசுவதும், அவர்களை பற்றி தெரியாமல் தவறாக உணர்ந்து கொள்வதும் உண்டு. இப்படி ஒரு முறை விவேகானந்தர் ரயிலில் பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்பொழுது எதிர் திசையில் ஒரு வடநாட்டுக்காரன் அமர்ந்திருக்கிறான். அவன் அவனுக்கு இந்த சாமியார் அப்படின்னாலே பிடிக்காது. அதனால் விவேகானந்தரை பார்த்து அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே வரான். அப்போ விவேகானந்தருக்கு ஒரு பசி நேரம் வந்துவிட்டது. மதியம் வேலை, உணவு நேரத்தை கடந்து விட்டது. அந்த வடநாட்டுக்காரன் ரொட்டி துண்டுகளை எடுத்து, சப்பாத்தியை எடுத்து அவன் சாப்பிட்டுக்கிட்டே முணர்றான். இவன் இது மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்துறதுக்கு இப்படியே கிளம்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய்க்குள்ளாரையே முணர்றான். அப்போ அவன் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்துட்டு பேசினாலும் பரவாயில்ல, ஆனால் எதுவுமே கொடுக்காம அவன் வாய்க்குள்ளாரையே முணர்றான். அப்போ விவேகானந்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு ரயில் நின்றுடுது. ரயில் நின்ன உடனே அந்த ரயிலேருந்து வேகமாக ஒருத்தவர் உடையாந்து ரயிலில் ஏறி சாப்பாடு கொடுக்குறாரு. வடை பாயசம் எல்லாம் நிரப்பப்பட்ட ஒரு அடுக்கை கொடுத்து, ஐயா உங்கள்கிட்ட இதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு காலில் விழுந்து கும்பிட்டுட்டு கொடுத்துட்டு போயிட்டான். அதை பிரிக்கும்போது அதில் வடை பாயசம் எல்லாம் இருக்குது. அதை எடுத்து அந்த வடநாட்டுக்காரரிடம் அவர் கொடுக்கும்பொழுது அந்த வடநாட்டுக்காரன் மிகவும் அசிங்கப்பட்டு வெட்கப்பட்டு